2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லை ராஜான்னு எத்தனை தடவை சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியா மாற்றின பெருமகனும் அவர் தான். முல்லை பெரியாற்று அணை இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது. அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான். இதெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல. எனக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவுனார் எங்க விடுதலைக்கு. அதை மதிக்கிறோம், போற்றோம். பட் இதெல்லாம் எப்படி இருக்கிறது? தற்போது நடக்கக்கூடிய விவாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, டிவி விவாதங்கள்ல தாவேகாவினர் அவங்க வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து நடிகர்கள் கட்சியாளர்கள் சொல்றாரு. ஆனா சீமான் அவர்களே அதெல்லாம் கிடையாதுங்க. நீ என்னை திரைப்படத்தில் இருந்ததுன்னா நான் ரசிகனை சந்திச்சேனா? ஒரு கேள்வி முடியும். நான் ரசிகனை சந்திச்சேனா? நீ ரசிகனை சந்திச்ச? சரி, நானும் நடித்தேன், நீனும் நடித்தேன். நீ ரசிகனை சந்திச்சியா? நான் ரசிகனை சந்திச்சேன். நான் மக்களை சந்திச்சேன், நீ ரசிகனை சந்திச்ச. 2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லை ராஜான்னு எத்தனை தடவை நான் போட்டிக்கிட்டுட்டேன். நேற்று கூட 6 வேட்பாளரை அறிவிச்சிட்டேன். திருப்பி இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.